ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சங்கர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஜொலித்து கொண்டிருக்கும் இந்த ஆலயம் எதுன்னு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் மக்களே. இப்போ நான் உங்களை மார்த்தாண்டம் சர்ச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம்னாலே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். வண்ண வண்ண விளக்குகள், ஸ்டார்ஸ், குடில், கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. பார்க்குறதுக்கு 1000 கண்ணு பத்தாது. நமக்கு ஒரு கண்ணு பத்தவே பத்தாது, 1000 கண்ணு வேணும். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த மார்த்தாண்டம் சர்ச் லைட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மக்கள். அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையுமே லைட்ஸை போட்டு கவர் பண்ணி சூப்பராக இருக்கு பாருங்கள். பல இடங்கள்லேருந்து மக்களெல்லாம் இங்கே ஃபோட்டோ ஷூட், வீடியோ எல்லாம் எடுத்து செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. இது நாங்கள் போனது ஒரு 9 o'clock போல் இருக்கும். அவ்வளவு மக்கள் அலைமோதிட்டு சர்ச்சுக்கு வர்றாங்க. நிறைய பேர் லைட்ஸ் எல்லாம் எடுத்து முடித்து சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் ஜாதி மத இன்னும் வேறுபாடின்றி எல்லாரும் இந்த லைட்ஸை கண்டுகளிக்க வந்திருக்காங்க. இந்த சர்ச் மாத்திரம் இல்லை, கன்னியாகுமரியில் எல்லா சர்ச்சஸுமே செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. குடிலெல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய சர்ச்சஸை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சங்கர்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் டைமில் நிறைய சர்ச்சஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா நிச்சயமாக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் விட்டோமா என்ன, ஒவ்வொரு இடத்துல போய் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. பார்க்குறதுக்கு ஒரு அமைதியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு மக்களுக்கெல்லாம் அன்பையும் பண்பையும் போதித்து நமக்காக அவர் பிறந்தது உலகமே கொண்டாடிட்டுருக்கு. நம்ம இடத்துல இருக்கிற லைட்ஸை நம்ம மிஸ் பண்ணலாமா மக்களே? இல்லையா? அதனால் நம்ம வேறு இடங்களுக்கெல்லாம் நம்ம போக முடியாது லைட்ஸ் பார்க்குறதுக்காக. நம்ம இடத்துல இருக்கிற லைட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன் டே இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்னா வீட்டிலேருந்து போய் லைட்ஸ் நைட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஈவினிங் டைம் போய் உங்களால் முடிஞ்சதுன்னா வெக்கேஷனுக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு வர்றீங்கன்னா ஷுவராக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்ச்சஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் கன்னியாகுமரிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக கிறிஸ்மஸ் டைம் ஊருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்ச்சஸ், இந்த லைட்ஸ், இன்னும் பழங்குடில் தமிழ்நாட்டிலேயே
பிக்கஸ்ட் குடில் அது. இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுகளிச்சிட்டு சந்தோஷமாக ஊருக்கு திரும்பி போகலாம். டைரெக்டாக வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு என்னோடய இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் போட்டுட்ருக்க வீடியோஸ் இது நிறைய நேரம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன், உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதுங்க. ஏன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் கம்மி பண்ணி போடுறதுக்கே இல்லை, ஃபுல் ஏரியாவுமே கவர் பண்ணி உங்களுக்கு எடுத்து போடணுன்னா இவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அதனால தான் நான் டைம் கூட கம்மி பண்ணலை. ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது பகலா இல்லை ராத்திரியானே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரோடெல்லாம் ஃபுல்லாக லைட்ஸாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பகல் கூட இவ்வளவு அழகாக இருக்காது, ஆனால் ராத்திரி அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அப்புறமா நிறைய சேல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பலூன்ஸ், ஐஸ்கிரீம், அப்படி இப்படின்னு நிறைய சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா குட்டீஸுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி சைடாக கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு கூட இங்கே என்ன பண்ணலாம், லைட்ஸை ஷூட் பண்ணிக்கலாம். சர்ச்சும் ஓப்பனாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? ஸ்டெப்ஸ் முதற்கொண்டு டாப்லேருந்து சர்ச், ஹோல் சர்ச்சும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாங்களும் வெளியே ஐஸெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வெளியே வந்தோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதில் உட்காந்துக்கலாம். நிறைய பேர் உட்காந்து புல்வெளியில எல்லாம் உட்காந்து அப்படியே மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அமைதியாக. சர்ச் இல்லையா, அதனால் அமைதியாக மனசுக்கு ஆறுதலாக கொஞ்ச நேரம் சர்ச்சை சுற்றி இப்படி நம்ம உட்காந்துருக்கிறது ரியலாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நாள் நிச்சயமாக தாராளமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம், லைட்ஸ் பார்க்குறதுக்காக தாராளமாக வரலாம். என்ஜாய் பண்ணலாம். அமைதியாக கடவுளை நினைத்து கொண்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கடந்து வந்தோன்னா நிச்சயமாக கடவுளோட பிளெஸ்ஸிங் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். நிச்சயமாக ஜீசஸ் நம்மளை எப்போதும் பிளஸ் பண்ணணும். ஜீசஸோட பிளெஸ்ஸிங் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக வேணும். அவரோட ஹம்பிள்னஸ் இதெல்லாம் நமக்கு முக்கியமாக வேணும். வரப்போகிற புதிய வருஷம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், சமாதானம் நிறைந்த வருஷமாக அமையணும். நாங்கள் இதை பார்த்துட்டு வெளியே போகும்போது கூட நிறைய மக்கள் உள்ளே என்டர் ஆகிட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ரோடெல்லாம் கூட ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. நல்லா இருக்கா மக்களே? பிடிச்சிருக்கா லைட்ஸ் எல்லாம்? எல்லா லைட்ஸோட எனக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.